ஹாய். சமீபத்தில் ஊருக்கு நான் கல்யாணத்துக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு திருமண வரவேற்பு. மெஞ்சானபுரம் பக்கத்தில் கருவேலம்பாடுங்கிற ஊர். அது நாங்கள் எங்கள் அக்கா ஊர்லேருந்து எல்லோரும் போயிருந்தோம். அங்கே என்ன விசேஷம்னா அந்த லைட் செட்டிங் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது கருவேலம்பாடுங்கிற ஊர். அதாவது இது மாப்பிள்ளை வீடு. பொண்ணு வீட்டிலேருந்து எங்கள் ஊரில் கல்யாணம் பொண்ணு வீட்டில் நடக்கும். மாப்பிள்ளை வீடு சாயங்காலம் வரவேற்பு. அதுக்கு பேர் வீடு பார்க்க போகிறதுன்னு போவாங்க. நாங்கள் எல்லாருமே போயிருந்தோம். நான் அந்த இதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்தேன். அக்கா, மருமக, அக்கா எல்லாருமே அந்த குடும்பத்தோடு வந்திருந்தோம். இதை வேடிக்கை பார்த்துட்டு யாருமே வீட்டுக்குள்ளே கூட போகலை. இந்த லைட்டை வேடிக்கை பார்த்துக்கிட்டே வெளியில் இருந்தோம். இங்கே என்னென்னா பந்தல் போடுற மாதிரியே பந்தலுக்கு பதிலாக இந்த லைட் செட்டிங். அது சாப்பிட்ற இடம் பாருங்கள், உள்ளுக்குள்ளே பந்தல் போட்டு மண்டபம் மாதிரியே ஒரு அவ்வளவு அழகாக சாப்பிட்ற இடம் இதெல்லாம் வச்சு எவ்வளவு லைட்டு பாருங்கள். அந்த ஊரில் மண்டபம் கிடையாது. அதனால் வீடு சின்ன வீடு தான். அந்த வீட்டை சுற்றி அவ்வளோ ரோடு பூரா பந்தல் போட்டு, இது பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஒரு சின்ன அது ஒரு மேடை மாதிரி போட்டு வீட்டு பக்கத்துலேயே வீட்டு முன்னாடியே இது எல்லாமே பண்ணிக்கிட்டாங்க. எங்கேயும் போய் மண்டபம் தேடி போக வேண்டியதில்லை. அவங்க வீட்டுக்கே எல்லோரும் இது பாருங்கள் லைட்டு வெளிச்சம். இது பாருங்கள் விதவிதமாக நானே இந்த லைட் செட்டிங்கை பார்த்து தான் அசந்துட்டேன். முன்னாடியெல்லாம் கல்யாணம் ஊரில் வைப்பாங்க. 2 பக்கமும் பந்தலுக்கு முன்னாடி ஒரு குத்துவிளக்கு இருக்கும். அதுதான் கல்யாண வீடு. இப்போ பாருங்கள், இந்த லைட் அலங்காரத்தை பார்த்துட்டு யாருமே உள்ளே போகலை. எல்லாருமே இந்த லைட்டு வெளிச்சத்துக்காகவே வெளியிலையே நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த ரோட்டில் அந்த முக்கில் இருந்து இந்த முக்கு வரைக்கும் பாருங்கள், அவ்வளவும் லைட் செட்டிங் தான். ஜெகஜோதியாக இருக்குது பாருங்கள். ஒரு தெருவே நீளமாக எல்லா இதுவுமே பண்ணி வச்சுருக்குறாங்க. முயல் கொடை பிடிக்குது. பார்க்குறக்கே அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. மரத்தில் பூரா பல்பு, கலர் கலராக டியூப் லைட்டு. நாங்கள் போய் பொண்ணு மாப்பிள்ளையை பார்க்க போனதை விட நான் லைட் செட்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இங்கே பாருங்கள், ஓரெல்லாம் இடிக்கிற மாதிரி எவ்வளோ அழகாக செட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த உள்ளுக்கு எங்கள் ஊர்லேருந்து வந்த எல்லாருமே அதை செயற்பட்டு உட்காந்துருக்காங்க பொண்ணு மாப்பிள்ளை இருக்கிற பக்கத்தில். இதுதான் மண்டபம்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அதில் இருப்பாங்க. இது வீடு. வந்துட்டோம். எல்லாருமே வாங்க வீட்டையும் போய் வீடியோ எடுத்துகிட்டு வாங்க, இந்த வீடு எப்படி இருக்குதுன்னு பாருங்கன்னு சொன்னாங்க. அதனால் நானும் பேசாமல் வீட்டுக்குள்ளே போயிட்டேன். வீடு எல்லார் வீடை மாதிரி. ஆனால் அந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே அவ்வளவு முல்லைப்பூ செடி படர்ந்து கிடக்குது. அவ்வளோ அழகழகாக இருந்துச்சு. அவ்வளோ செடி. அதில் வீடு எல்லார் வீடம் போல் ஒரு ஹாலு, 2 பெட்ரூம், கிச்சன் தான். இதுக்கு பேர் வீடு பார்க்குற ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. இங்கே தான் சம்பந்தம் கலக்குவாங்க. அதாவது பொண்ணோட அம்மா மாப்பிள்ளையோட அம்மா உட்காந்து நம்ம என்ன பண்ணுவாங்க, பாத பூஜை பண்ணி மேடையிலே எல்லாம் வச்சுருவாங்க. இவங்க இப்போ தான் இதுக்கு பேர் சம்பந்தம் கலக்கிறது. சந்தனம் குங்குமம் வச்சு பொண்ணோட அம்மா மாப்பிள்ளையோட அம்மாவுக்கு பண்ணுவாங்க. மாப்பிள்ளையோட அம்மா பொண்ணோட அம்மாவுக்கு. இதை பெரிய விஷயமாக கொலை போட்டு இது ஒரு ஜாலியாக ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நடத்திடுவாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் என்ன சாப்பாடு தானே. சாப்பாடுனால எங்கள் ஊரில் கறி குழம்பு தான். கறி குழம்பு, சிக்கனு, அப்புறம் என்ன சவ்வரிசி பாயாசம். இதெல்லாம் பார்க்கவே நல்லா இருந்துச்சு. இங்கே இதெல்லாம் டிஃபன்லாம் போட மாட்டாங்க. எங்கள் ஊரில் சாப்பாடுனாலே நைட்டு டிஃபன் கிடையாது, எங்கேயுமே சோறு தான். இதையெல்லாம் நாங்கள் சாப்பிட்டுட்டு
அப்புறம் ஜாலியாக பழையபடியும் லைட்டை ஒரு பக்கம் நம்ம வேடிக்கை பார்த்துட்டு போகலான்னு நான் மக எல்லாருமே ஜாலியாக ரோட்லெல்லாம் நல்லா நடந்துட்டு அப்புறம் என்ன வேனு நின்றுச்சு. நாங்களும் வேனில் ஏறி ஜாலியாக கிளம்பி வந்துட்டோம் வன்னிமா நகரத்துக்கு. பாய்.